சார், நம்ம கம்பெனியில பாக பிரிவினை அதெல்லாம் பண்ணி தரீங்களா சார்? ஆமாங்க. இது ஆக்சுவலா பண்றோங்க. இது எப்படின்னா அவங்க அதை யாரு பண்றாங்களோ மொத்தம் 2-3 விதமா இருக்குதுங்க. ஒண்ணு வந்துட்டு சொத்தோட உரிமையாளர் வந்துட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்களோ இல்ல அவங்களோட வாரிசுதாரர்களோ அவங்களுக்கு இவங்க இருந்து பிரிச்சு கொடுப்பாங்க. என்ன இருக்கு இவ்வளவு கொடுக்கணும், இல்ல எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும், அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணி கொடுப்போம். இல்ல ஒருவேளை இப்ப ஒருத்தர் இருக்காரு, அவர் கிரியேட் பண்ண சொத்து, அது அவர் தவறிட்டாரு, அவரோட வாரிசுதாரர்கள் இப்ப வந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கணும் ஃபேமிலி செட்டில்மெண்ட் அப்படின்னா அதுவும் பண்ணி தரோங்க. யார் யாருக்கு எவ்வளவு சொத்து வரணும் அப்படின்றதும் பிரிச்சு கொடுக்குறோம். அந்த மாதிரியும் ப்ரொசீஜர் பண்றோம். இதுல 2 விதம் இருக்குங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஏரியாவோட ஸ்கொயர் ஃபீட் அளவு வச்சு பாகப்பிரிவினை பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு லேண்டோட வேல்யூ வச்சு பாகப்பிரிவினை பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் தாங்க. அது எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி ஒரு சில இடத்துல ஒரு சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஊர்களில் வடக்கு பக்கம்தான் மூத்தவருக்கு வரணும்னுவாங்க. ஒரு சில இடத்துல கிழக்கு பக்கம் தான் மூத்தவருக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன் சைடு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாமே அவங்க எப்படி சொல்றாங்களோ சஜஷன்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வில் டிசைன் இட். அண்ட் இதுக்கு அந்த சைட்டை போய் ஃபர்ஸ்ட் சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம டிசைன்ல கொண்டு வந்து அதை எடுத்துட்டு போய் திருப்பி அதே சைட்ல மார்க் பண்ணி கொடுத்துருவோம். இவங்க அதுக்கப்புறம் அந்த டிராயிங் வரைபடம் வச்சு பத்திரம் போட்டுக்கலாங்க. டாக்குமெண்ட் ரைட்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பத்திரம் போட்டு அப்புறம் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா தேர் இஸ் த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி அவங்கவுங்களுக்கு வந்துடும். எவ்வளவு பாதை கொடுக்கணும் இது எல்லாமே மென்ஷன் பண்ணிடும். தேங்க்யூ.